அந்த பிரெக்னெண்டா இருக்கும்போது 5th மந்த் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் போயிருந்தேன். ஓகே. அங்க வந்து பயங்கர க்ரௌட் வந்தது. ம். ஸோ அந்த சஃபகேஷன்ல நான் ஈவினிங் ட்ரெயின் ஏறி சென்னை வரும்போது ஹெவி ப்ளீடிங் ஆயிடுச்சு. ஓ! ஸோ நான் 5th மந்த் இருக்கும்போது ஸோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டல் எங்கேயும் இறங்கல. எனக்கு பயமா இருந்துச்சு. ஓகே. எங்கேயாவது சின்ன ஊர்ல இறங்கி ஹாஸ்பிட்டல் போனா அங்க என்ன நடக்குமோ தெரியாது. ஓகே. ஸோ ஏதாவது ஆகட்டும் சென்னை போயிடலாம்னு கடவுள் ப்ரே பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருந்தேன். ஓகே. செல்வா இங்க ஹாஸ்பிட்டல் எல்லாமே என்னோட டாக்டர் நித்யா மேம் கிட்ட எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த இது ஸ்கேன் பண்ணும்போது பையனுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கு. ஆ. செல்வா தான் வீட்டுல பெரியவன். ஒரு வாரிசு வேணும். ஆ. என்னடா இந்த நேரத்துல இப்படி ஆயிப்போச்சுன்னு ஒரு பயம் வந்துச்சு. ஓகே. ஸோ 2 months ஃபுல் பெட் ரெஸ்ட். ஆ. எனக்கு வந்து பாத்திங் கூட அந்த பெட்ல தான் ஸ்பஞ்ச் பாத் தான். ஓகே. ஸோ ஃபுல் அந்த பில்லோஸ் வச்சு ஹைட் லெக்ஸ் மேல வச்சு அந்த அபார்ஷன் ஆகாம 2 months அப்படியே பிடிச்சிருந்தேன் என் பையனு. ஓ! அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்டோரி. அது சொல்லணும் வார்த்தையில சொல்ல முடியாது. Yeah. ஸோ 2 months முடிஞ்ச உடனே 7th month ஸ்டார்டிங்கே அந்த வாட்டர் உடஞ்சிச்சு. நைட் மிட் நைட் 12-10 ஐ திங்க். ஓகே. அந்த டைமுக்கு யாருமே இல்லை ஹாஸ்பிட்டல்ல. ஆ. ஸோ திருப்பி டாக்டரோட ஹஸ்பண்ட் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு அவரு மேடம் வர வரைக்கும் அவரு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அது நான் ஒண்ணு டாக்டர் கேட்டேன். எனக்கு தெரியாது. அவர் அப்புறமா சொன்னாங்க. ஓகே. ஒரே ரிப்பீட்டட் டைலாக், டாக்டர் சேவ் மை சன், டாக்டர் சேவ் மை சன், என் பையனை காப்பாடுங்க சொல்லிட்டே இருந்தேன் நான் அன்கான்ஷியஸ் ஒர்க்கு. ஸோ அவ பிறந்ததுல இருந்து அது தெரியாம ஒரு அஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ப்ரீமெச்சூர் யா. இவ்வளோண்டு இருந்தார் சின்ன இது. ஸோ அதனால அவன் மேல ரொம்ப அஃபெக்ஷன் வச்சு அவனை வந்து வளர்த்துற வரைக்கும் எனக்கு ஒரு டென்ஷனாவே இருந்தேன். என்ன ஆகும் இப்போ பார்த்தா 6'2" ஆயிட்டேன். ஸோ இப்போ அவனை பார்க்கும் போது ஒவ்வொரு வாட்டி அவனை பார்த்துக்கிட்டு நான் அந்த ஒரு மதரா அந்த லவ் அந்த பெருமை எல்லாமே ஃபீல் பண்ணுவோம் அட் எ டைம்.